போட்டித் தேர்வு படிக்கும் மாணவ அனைவருக்கும் வணக்கம். குரூப் 1 மெயின்ஸுக்கு நல்லா படிச்சிருப்பீங்க, கான்ஃபிடென்ட்டாக படிச்சிருப்பீங்க. அதே கான்ஃபிடென்ட்டில் உட்காந்து எழுதுங்க. கான்ஃபிடென்ட் தான். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு எக்ஸாமை முடித்தாவே கண்டிப்பாக நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக கொஞ்சம் கூட தளர விட்றாதீங்க. லாஸ்ட் டைம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம் முடிஞ்சோடனே அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்னு சொல்லி அனலைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு என்ன ரிவிஷன் விட போகிறீங்களோ அதை ரிவிஷன் பண்ணுங்கள். நீங்கள் படித்ததெல்லாம் படிச்சிருப்பீங்க, அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு அதை மட்டும் திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டு போங்களே தவிர எக்காரணமும் உங்கள் செல்ஃப் டவுட் வர்றதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக போய் பரிச்சு எழுதுங்க. இப்போ என்னென்னா நம்ம பார்க்கக்கூடியதுன்னு என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்கேன் த பேப்பர் ஃபஸ்ட்டு. ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நமக்கு 10 மார்க் இருக்குது, 15 மார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எதை எழுத போகிறோம், எல்லா கொஸ்டினுமே ஸ்கேன் பண்ணுறோம், அதில் ப்ரியாரிட்டிஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் 4 எழுத சொல்கிறான்னு வச்சுருங்களேன், கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நமக்கு சுத்தமாக தெரியாத கொஸ்டின் தான் இருக்கும். அப்போ அந்த தெரியாத கொஸ்டினை போய் பார்க்கக்கூடாது. அதை தான் நம்ம எழுத மாட்டோமே, விட்டுற போகிறோம். மிச்சம் 4ல் எதை ப்ரியாரிட்டிஸ் பண்ண போகிறீங்க, எதை ஃபஸ்ட் எழுத போகிறீங்கன்னு பாருங்கள். அந்த ப்ரியாரிட்டிஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா அந்த சிமிலர் கொஸ்டின் இருக்கும். இப்போ கிளைமேட் சேஞ்சை பற்றியே 2 கொஸ்டின் இருக்கும். அப்போ நம்ம ஒரு கொஸ்டின் திங்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டினுக்கும் அதே திங்கிங் தான், ஆனால் எழுதுகிற ப்ரெசன்டேஷன் மட்டும் வேறு மாதிரி எழுதிடுவோம். அப்போ அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம எழுதும்போது என்ன டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு எந்த கொஸ்டினை எழுத போகிறோன்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிடுங்க. ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங்லேருந்தே பயங்கர ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரியாரிட்டிஸ் ரொம்ப முக்கியம். ப்ராப்பராக ப்ரியாரிட்டிஸ் கொடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பழகிருப்பீங்க, அதே டைம் மேனேஜ்மெண்ட்லேயே கொண்டு போங்க. டைம் மேனேஜ்மெண்ட் எதுவுமே மாற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 15 மார்க் கொஸ்டினை முதல்ல எழுதலாம். ஏன்னா 15 மார்க் கொஸ்டின் பார்க்கும்போது 180 மார்க் ஆச்சு. 10 மார்க் கொஸ்டின் பார்க்கும்போது 120 மார்க். அப்போ 15 மார்க்கில் நம்ம ஸ்பீடை கூட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக 10 மார்க் தானே இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கூடும். 10 மார்க்குன்னு பார்க்கும்போது 15 மார்க் எழுதும்போது நமக்கு பின்னாடி 15 மார்க் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி கான்ஃபிடன்ட் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அதே மாதிரி தெரியாத கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். டோன்ட் கெட் ஸ்டக் ஆன் டஃப் கொஸ்டின். இந்த டஃப் கொஸ்டினில் நின்றக்கூடாது. அது எல்லாருக்குமே டஃப்பான கொஸ்டின் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கவர் ஆல் பார்ட்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமானது. கொஸ்டினில் எத்தனை பார்ட் இருக்கோ அத்தனை பார்ட்டுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒரு பார்ட்டை மட்டுமே ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு நான் பேப்பர் நல்லா எழுதுன்னு நினச்சிடக்கூடாது. எல்லா பார்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட். அப்போ கொஸ்டினை நல்லா உள்ளார்ந்து வாசிக்கணும். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை தான் கேட்குறான். ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் ஆஸ்க்டு. அதாவது டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டினில் என்ன டிமாண்ட் பண்ணியிருக்கான் அந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன செய்கிறாங்கன்னா ஆன்சர் பண்ணுறோம். எதுலேயுமே நின்றக்கூடாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு பாலிட்டி நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டியை நல்லா எழுத போகிறேன், தெரியாத சப்ஜெக்டை மேட்டாப்பில் எழுதணும், எல்லாமே ஓவராலாக ஆவரேஜாக எழுத பழகணும். ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்ச சப்ஜெக்ட்டும் ஆவரேஜாக தான் எழுதணும். நமக்கு தெரியாத சப்ஜெக்டும் ஆவரேஜ், எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போகணும். நம்ம தெரிஞ்ச சப்ஜெக்டில் ரொம்ப நேரம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஆகணும். அது டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிகிட்டே போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு சில கொஸ்டின் டிமாண்ட் உள்ளார்ந்து இருக்கும், வெளியே டக்குன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். அப்போ அந்த கொஸ்டினில் உள்ள அர்த்தத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுமே தவிர நீங்கள் பாட்டில் ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அடுத்தது சப்ஜெக்ட் ஒரு கொஸ்டின் கேட்கானா அந்த கொஸ்டினில் உள்ள கீவேர்ட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிடணும். இப்போ பிரசிடென்ட்டுடைய பவர் இருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு ஒரு 7 பவர் இருக்குது. அந்த 7 பவருக்கு 7 கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் யூஸ் ஆஃப் திங்கர். ரொம்ப திங்க் பண்ணி அதில் உட்காந்துட்டு இருக்காதிங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பேர் டெஸ்ட்டுக்கும் ஸ்பாட் டெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் ஒரு படிச்சுட்டு போய் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதே கொஸ்டினை போய் நீங்கள் எழுத போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அதையே நீங்கள் திங்க் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இது ஸ்பாட் டெஸ்ட்டு. இங்கே என்ன கேட்டிங்கன்னா அல்டிமேட்டாக ஸ்பீடு தான் கூடும். ஏன்னா அந்த டைமில் என்ன தோணுதோ வேகமாக எழுதிட்டு ஒவ்வொரு கொஸ்டினை எழுதும்போது அதை முடிக்கிற வரைக்குமே கொஸ்டினை பார்த்துட்டே எழுதிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு இந்த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் நம்ம மனசில் ஏறும். கொஸ்டின் ஒன்று பார்த்துட்டு உங்கள் பாட்டில் எழுத ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுருங்களேன், அந்த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கொஸ்டினை பார்த்துட்டே எழுதுங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் ஒரு 10 மார்க் கொஸ்டின் ஒரு 10 எழுத போகிறீங்க, 15 மார்க் கொஸ்டின் 10 எழுத போகிறீங்கன்னா ஒரே மோனோட்டனஸாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா டைவர்சிஃபை. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம். சில இடத்துல நம்ம ஒரு மேப் கொடுக்கலாம், ஒரு ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு இதில் கோட்ஸ் கொடுக்கலாம். ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு மார்க் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேல்யூ ஆடட் பாயிண்ட்டை கூட்டுங்கிறது அந்த பாயிண்ட். அப்போ நீங்கள் ஸ்ட்ராங் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் ரொம்ப முக்கியம். இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் கண்டிப்பாக ஒரு 10 மார்க் கொஸ்டினா 3 லைன் எழுதுங்க. 15 மார்க் கொஸ்டினா 4 லைன் எழுதுங்க. உங்களுக்கு வேல்யூ ஆடட் எங்கெல்லாம் போனீங்களோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுங்க.
இப்போ புதுசாக எதுவுமே நீங்கள் மாற்ற வேண்டாம். ஏற்கனவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களா அதே ஸ்டைல் தான் எழுதுறீங்க. கடைசி டைம் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபோக்கஸ் தான். அதாவது நம்ம எக்காரணத்தை கொண்டு கொஞ்சம் கூட அந்த எனர்ஜி லெவல் குறைய விடக்கூடாது. அதனால் 3 மணி நேரம் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம்னு வச்சுருங்களேன், எனர்ஜி லெவலை குறைய விடாமல் அதுக்கேற்ற மாதிரி காலைல கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கிடுங்க, ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிடுங்க, வாட்டர் கேன் கையில் கொண்டு போங்க. இதெல்லாம் கரெக்டாக கொண்டு போயிட்டு ஃபுல் ஃபோக்கஸாக எக்ஸாம் உட்காந்து எழுதுங்க. எல்லாருமே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.